வணக்கம். 2, 3 விஷயங்கள். ஒரே விஷயம் தாங்க பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 நியூஸ் வந்து நம்ம காதுல வந்துருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரூடமோ இல்ல கேள்விப்பட்ட அப்படிங்கிற மாரி விஷயம் இல்ல. உறுதியாக்கப்பட்ட தகவல்கள் தான் நம்மகிட்ட சொல்லப் போறோம். அதனால வந்து அத ஒரு சத்தியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜெண்டரி ஷோல இருந்து ஒரு சின்ன அந்த ஹெட்டிங்க வச்சு சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற சத்தியத்தோடய இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வின் பண்ணிட்டா என்ன ஆகும்? இல்ல 3 முனை போட்டி அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. 3 முனையில இருந்து ஈக்குவலான சீட்ஸ் வந்துட்டா என்ன பண்றது? 4 முனை போட்டி. நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணிசமான ஒரு சீட்ஸ வந்து கிளைம் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வெட்கம், மானம், கொள்கை, சூடு, சொரணை எதுவுமே இருக்காதுங்க. பதவி மட்டுமே இலக்கு அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முழுசா இறங்கி எல்லா கட்சியுமே வந்து ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம திமுக, அதிமுகல இருந்து சொல்லலாம். திமுகக்கு ஒரு கணிசமான சீட்டை வின் பண்ணி அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தேவைப்படுது ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுகக்கும் அதே அளவில் ஒரு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தாவேகா கிட்ட இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஆதரவை கோரதுக்காக வந்து முயற்சி செய்வாங்க. அதாவது வந்து திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் கிட்ட ஆதரவு அப்படிங்கறது கோர மாட்டாங்க. ஏன்னா நேர் எதிரியா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது ஒரு ஈகோ இடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, விஜய் வந்து இவங்களை ஒரு டைரக்ட் எதிரியா வந்து காட்டிதான் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு அப்படிங்கறதுனால அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கதான் அந்த பனையூர்ல நடந்த அந்த மீட்டிங் வந்து உள்ள வருது. எல்லாரையுமே கூப்பிட்டு, நீங்க ரிசல்ட் தெரிஞ்சோன்னா டைரக்டா எல்லாருமே இங்கதான் வரணும் அப்படின்னு சொன்னவர் சில பேர் மேல நம்பிக்கை இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து சில இடத்துல வந்து தங்க வச்சு அவங்களுக்கு பாதுகாவலர்களை போட்டு வந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ இது ஏன்னா திமுக டைரக்டா ஆதரவு கேட்க மாட்டாங்க. தாவேகா கிட்ட யாரெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்களோ அந்த எம்எல்ஏக்களை சும்மா அலேக்கா தூக்குவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இதை திமுக மட்டும்தான் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவும் பண்ணும். அதே மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு கட்சி தான். ஆனா அதிமுகவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அளவுக்கு விஜய் கூட அவங்களுக்கு ஒரு விரோதம் இல்லை. டைரக்டாவே முதல் எதிரியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் களத்துல இல்லை அப்படிங்கறதுனால வந்து அதிமுக விஜயுடைய ஆதரவு கோர்றது மட்டும் இல்லாம திமுக மாதிரியே அவங்களுடைய எம்எல்ஏஸையும் வந்து தூக்க பார்க்கலாம். சரி, இது எதுவுமே வந்து நடக்கல. இந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் ஒரு கணிசமான சீட்ஸை வந்து வின் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து தனித்தே தான் வந்து இந்த தேர்தல் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்க போயிட்டு அவங்கன்னு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமும் கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கிற இந்த சூழ்நிலையில தொங்கு சட்டமன்றம் வந்துருச்சு. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்விஸ்டே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில வாக்குச்சாவடிகள்ல குழப்பம் இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரீகவுண்டிங் பண்றதுக்கு வந்து கிளைம் பண்ணுவாங்க. அப்போ தேர்தல் அதிகாரி வந்து அதற்கான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அதற்கு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வாக்குச்சாவடிகள்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் வந்து வின்னிங் டிசைட் பண்ணியிருக்கோ அங்கெல்லாம் வந்து ரீகவுண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து சமமாக வந்து முடிஞ்சிச்சுன்னா ஆப்வியஸ்லி ரீகவுண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி திரும்பவும் ஒரு சரியான முடிவு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அடுத்த 6 மாதத்துக்கு யார் நம்ம ஆள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜின்னு சொல்ல முடியாது, பட் பிரசிடென்ஷியல் ரூல் அப்படிங்கிற மோடிஜியின் ஆட்சிக்கு கீழே நம்ம வந்து வருவோம். நம்ம திரௌபதி முர்முவின் ஆட்சி அப்படின்னு இருந்தாலும் டைரக்டா அது வந்து நம்ம மோடிஜி அவர்களுடைய இல்லை மத்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ள ஒரு ஆட்சியா இல்லை ஆளுநரின் கீழே ஒரு ஆட்சியாக தான் அது வந்து பார்க்கப்படும். அப்படி அந்த 6 மாதம் இந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வேற என்னங்க, திருப்பியும் ஜனநாயக செலவு அப்படிங்கிற மாதிரி வந்து மீண்டும் தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் திருப்பியும் பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இன்டரிம் பீரியட்ல எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் மறு தேர்தல் நடந்து அப்போ வந்து ரிசல்ட் வரும். ஸோ மறு தேர்தல் எப்பெல்லாம் ஹிஸ்டரியில வந்து நடந்திருக்கோ, அது எந்த நாடா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் முடிவு வருது, தொங்கு சட்டமன்றம் இருக்கு, இல்ல அந்த தேர்தலில் ஒரு தொங்கு பாராளுமன்றம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 6 மாசம் கொடுத்து பிரசிடென்ஷியல் ரூலுக்கு அப்புறம் வந்து மறு தேர்தல் வச்ச ரிசல்ட்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதற்கு முன்ன வந்து அதே ரிசல்ட் வந்தது இல்லை, கொஞ்சம் மாறி தான் வந்திருக்கும். ஏன்னா மக்களுக்கு மத்தியில் ஒரு மாஸ் மென்டாலிட்டி வந்து மாறிடுது. ஓகே, இப்படிதான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்கணும், அது ஒரே முடிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு பெரும்பான்மையான ஆதரவு வந்து கொடுத்து அந்த கட்சியை வந்து ஆட்சியில் அமர வைப்பாங்க. இல்லை அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் வந்து ஓட்டு போட்டு அந்த கூட்டணியை ஆட்சியில் அமர வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ ஒரு ரீஎலெக்ஷன் நம்ம ஊரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
திருப்பியும் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் நானே சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ அந்த கட்சின்னு சொல்லிட்டு என் மேலே முத்திர குத்தலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அப்படி ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால், சும்மா ஒரு ப்ராபபிலிட்டிக்கு வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் யார் அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் ரீஎலெக்ஷன் வச்சா வின் பண்ணுவாங்க? கேள்வியை கொண்டு போய் கொளுத்துறாரு. முதல்ல நாளான்னைக்கு வந்து வரப்போற ரிசல்ட்லேயே யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலன்னு வந்து விரல கடிச்சிட்டு இருக்கோம். நீ வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ரீஎலெக்ஷன் வந்தா வந்து யார் ஜெயிப்பா அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, ஒரு சினாரியோ இப்படி வந்து கேட்டிருக்காங்களே அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அந்த கேள்வியை மட்டும் உங்ககிட்ட வந்து வைக்கிறேன். இதுல நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ரவி அவர்கள், இவர் முன்னாள் வந்து காவல் அதிகாரியா இருந்தாரு. யூடியூப்லயும் நிறைய சிறப்பான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு. நிறைய விஷயங்கள் நான் வந்து அவரோட வீடியோஸ் பார்த்தும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். அவருடைய சொந்த அனுபவங்கள்லாம் கூட சொல்லுவார். எனிவே, இன்னைக்கு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு 41% வாக்குகள் விஜய் கட்சி தாவேகா வாங்கும் அப்படின்னு அவர் வேற ஒன்று கொளுத்தி போட்டிருக்காரு. சரி, அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க சூழ்நிலையில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட அவர் ஒரு டீலிங் ஏற்கனவே போட்டிருக்காரு. அவர் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து ஆரம்பிக்க போறாரு. அது வந்து விஜய் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போறதுனால விஜய்க்கு சாதகமா நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட்ல அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. அதனால விஜய்க்கு ஆதரவா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு. அதெல்லாம் யாரும் சீரியஸா எடுத்துருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு சூழ்நிலையில எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், எல்லாருமே யூடியூபர் ஆகணும், எல்லாருமே சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒப்பீனியன் பால் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வேவை வந்து கொடுக்குற ஆட்களாக வந்து கடந்த ஒரு 2 மாசமா வந்து மாறிட்டாங்க அப்படின்னு புரியுது. எனக்கே ஆவலா இருக்கு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, ஒரு எக்ஸிட் போல எடுத்து விடலாமா அப்படின்னு. இந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்களை குறித்து சில விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டியிருக்கு. அவர் வந்து எல்லாருமே கூப்பிட்டு டைரக்டா இங்கே வந்துடணும்னு சொல்றது மட்டும் இல்லாம ஒரு அமைச்சரவை லிஸ்ட்டையே வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க. தாவேகா தரப்புல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்புறது மட்டும் இல்லாம, அமைச்சரவைக்கு ஆளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேம்லாம் டிக் பண்றது மட்டும் இல்லாம, செங்கோட்டையனை வச்சு கவர்னர் கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ப்ரொசீஜர்லாம் என்னன்னு பாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நிஜமாவே வந்து நடக்குது. பேரலி நம்மால் வந்து பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராக்கு ஷீரடிக்கு போயிட்டு அங்க பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து வேலு தூக்குனாரு, திருச்செந்தூருக்கு போயிட்டு. சரி, மீதி இன்னும் 2 இடம் இருக்குல்ல, அதாங்க சர்ச்சு மசூதி. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சு தர்கா அப்படின்னு டிசைன் பண்ணி வேளாங்கண்ணிக்கு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு ஆக்சுவலாக அவர் வந்து போயிருக்கணும். அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு இப்போ வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளில வராமல் இருந்த சூழ்நிலை. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த தகவல் இவர் நாகப்பட்டினத்துக்கு போனால் அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆப்வியஸ்லி அந்த கும்பல் மாப்னால ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தோடனே தவிர்த்துட்டதா வந்து சொல்லப்படுது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா நிஜமாவே சொல்கிறான். இதற்காக விஜய்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஆனால் நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணியில் சர்ச்சில் நடந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. சர்ச்சோங்க மசூதியோ இல்லை கோயிலோ அங்கே போயிட்டா அந்த இறைவன் தான் பெரியவர். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைவனுக்கு கீழே வணங்க தான் வந்து போகிறோம். அது எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் சரி. அங்கே போனால் வந்து ஒரு செலிபிரிட்டிஸ் வந்தால் அவங்களுக்கு க்ளோரிஃபை பண்ணுறதே தப்பு. உதாரணத்துக்கு இந்த செலிபிரிட்டிஸ்லாம் திருப்பதிக்கு போகும்போது அவங்ககிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்து காத்துட்டு அங்கே வந்து கடவுள் மட்டும் தான் பெரியவர், கடவுள் மட்டும் தான் மதிப்பு. நீ கடவுளே மதிக்கலன்னு அர்த்தம். ஒன்று கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடு, இல்லை நீ வந்து கடவுளை அவமரியாதை செய்கிற மாதிரி. அதே மாதிரி விஷயம் தான் வேளாங்கண்ணியில் நடந்திருக்கு. அந்த சர்ச்சு வளாகத்துலேயும் சர்ச்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தாவே கவர்னர் எல்லாருமே போயிட்டு நம்ம சூசைட் பாயிண்ட்ல நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு போயிருக்காங்க. அவங்களுக்கு கூட வந்து நிம்மதியாக வந்து விடாமல் வந்து திரும்பி ஓடி வந்திருக்காங்க. என்ன பார்த்தா டிவிக்கேன்னு கத்திருந்தாங்க. நல்ல வேலை ஸ்டாலின் யோசிக்கிறார், ஒரு நாள் முன்னாடியே அங்கே வந்து கிளம்பி வந்துட்டோம், இல்லைனா வந்து கொடைக்கானல் ஏறிக்கிட்டு வாக்கிங் போகும்போது டிவிக்கேன்னு கத்திருப்பாங்கன்னு. அங்கே டிவிக்கேன்னு கத்துறாங்க, சரி அது கூட விட்டுடலாம். சித்திரை திருவிழாங்க, பல ஆண்டுகளாக நடந்திருக்க சித்திரை திருவிழா. அங்கேயும் யாரு, கடவுள் தான் பெரிய ஆள். அங்கே போயிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா கொடி எடுத்துட்டு வந்து டிவிகே அப்படின்னு கத்துறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமாக இன்னைக்கு வேளாங்கண்ணி சர்ச்சிலையும் தாவேகா அதாவது டிவிகேன்னு வந்து கத்திட்டு இருக்காங்க. ரோட்ல போகும்போது நிறைய பார்க்க நேருது. டூரிஸ்ட் பஸ்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பாட்டை போட்டு டிவிகேன்னு கத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். விஜய் மேல இருக்க அன்புலையும் அந்த கட்சி மேல இருக்க பிரியத்திலையும் வந்து கத்துறாங்க, புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு வழிபாட்டு தளத்தில் இந்த சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி கத்துறீங்களே, ஒரு கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி கத்துறீங்களே, ஒரு கோவில் திருவிழாவில் போயிட்டு இந்த மாதிரி கத்துறீங்களே, அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட்டு ஃபாலோயிங் மாதிரி உருவாயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த வேளாங்கண்ணி சர்ச்சில் நடந்ததை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. விஜயே அந்த சர்ச்சுக்குள்ள போனாருன்னா முட்டி போட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து சாமி முன்னாடி நடந்து போய் வேண்டுதல் பண்றாருங்க. நீங்க அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா டிவிகேன்னு கத்துறது வந்து எல்லாருக்கு கரெக்ட். நல்ல வேலை விஜய் வந்து போகாமல் தவிர்த்ததுனால தான். அதை முடிச்சு அப்படி வந்து நாகூர் தர்காக்கும் ஒரு குல்லாவை போட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தார் போல. இந்த 2 விஷயமும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு.
ஸோ இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஸ்பெஷல் ஐட்டமாக வந்து திமுகவை எல்லாருமே வந்து முதுகுல குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. திருமாவளவன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா 4-5 தொகுதிகளில் நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிகேவனர் வந்து வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டமால் அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம்ல இருந்து, அதாவது இடதுசாரிகளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களை வந்து தேர்தல் நேரத்தில் இடதுசாரிகளை வந்து சரியா வந்து மதிக்கவே இல்லை, ஒரு ஈடுபாட்டோட கூட்டணிக்குள்ள வந்து சேர்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிஜமாவே உங்க எல்லாருக்குமே வேணும். இப்போ வந்து இந்த முதுகுல குத்துறது அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நீங்க எப்போ சரியான முடிவு எடுக்கணுமோ எடுக்காம இப்போ வந்து குத்துதே குழையுதேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யறது ஒரு துரோகம். நீங்க தவறான முடிவு எடுத்துட்டு துரோகமும் பண்ணதுனால உங்க மேல இருக்க மரியாதை தான் வந்து குறையும். எனிவே மே 1 அன்னைக்கு நடந்த அந்த அறிவாலயத்தில் அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் வந்து சிரிப்பே இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அங்கே ஒருத்தர் கீழே தபுக்கடின்னு கீழே விழுறாரு. அவரை பார்த்து எழுப்புங்க அப்படின்னு தானே சொல்லணும். விழுந்தவரை வந்து நம்ம வீட்டில் பார்த்து போக வேண்டியது தானே, ஏன்டா விழுந்தா நம்மளே திட்டுவாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு ஒரு எரிச்சலாக வரலாம். அந்த மாதிரி விழுந்தவரே வந்து பார்த்தீங்கன்னா திட்டி தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்த ஸ்டாலினை பார்த்து எல்லாருக்குமே வந்து கேள்வி என்னன்னா, ஏன் முதல்வர் இப்படி இருக்காரு? கொடைக்கானலில் கூலாக தானே இருந்தார், ஒருவேளை மெட்ராஸ் வெயில் வந்து சென்னை வெயில் வந்து அவர் ஆட்கொண்டு விட்டதா, தோல்வி பயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் திமுக எல்லாருமே கூட்டணி கட்சிகள்லாம் முதல்ல குத்தத்தை பார்த்தா ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனிவே நம்ம ரீஎலெக்ஷனுக்குலாம் வந்து வேண்டல. நிஜமாவே நம்ம நாட்டோட நம்மளோட வரிப்பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீணாகும் அப்படிங்கிறதுனால யார் ஜெயிச்சாலும் சரிங்க, ஏதோ ஒரு ரிசல்ட் வந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து இருக்கு. என்ன வருது அப்படிங்கிறத இன்னும் என்னங்க ஒரு 48 மணி நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.